ஹாய். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கல்லுப்பு சாப்பிடலாமா? சாதா உப்பு சாப்பிடலாமா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். கல்லுப்பு பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, இது வந்து ப்ராசஸிங் இதுல கம்மியா இருக்கு. அது இல்லாம நிறைய மினரல்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அயன் விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய வருதுங்க. அது இல்லாம இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அயோடின் சக்தி இதுல கம்மியா தான் இருக்குங்க. பட் ஆனா இது வந்து ஃப்ரீ ஆஃப் அந்த அடிஷனா யூஸ் பண்ற மற்ற கெமிக்கல்ஸ் வந்து இது ரொம்ப ஃப்ரீ. அந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், அந்த உடைக்கிற தன்மையோட ஏஜென்ட்ஸ்லாம் இதுல இருக்காதுங்க. ஸோ இது டைஜஷனுக்கும் மெட்டபாலிசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த சிம்பிள் சால்ட்னு சொல்ற டேபிள் சால்ட் வந்து ஹெவி ப்ராசஸிங் பண்றோம். அது இல்லாம அதுல பவுடர் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும். அதனால நிறைய ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், அடிட்டிவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் ஒரே அட்வான்டேஜ் வந்து அயோடின் சக்தி நிறைய யூஸ் பண்றாங்க. கல்லுப்பை தவிர இதுல அந்த நேச்சுரலா கிடைக்கிற மினரல்ஸ் எல்லாம் குறைவுதாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கல்லுப்புல கொஞ்சம் ஃபிளேவர் ஜாஸ்தின்னு சொல்றாங்க, சால்ட் உப்புல ஃபிளேவர் கம்மின்னு சொல்றாங்களே தவிர மற்ற நியூட்ரிஷன் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ உங்க சாய்ஸ் தாங்க. நீங்க என்ன சால்ட் யூஸ் பண்றீங்க நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.